தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த மனஸ்தாபமுமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு படத்துக்கு டேட்டு கேட்டு இவர் தரமாட்டேன்னு சொல்லி, அல்லது அவர் டேட்டு கேட்டு இவர் சம்பளம் ஜாஸ்தி கேட்டு, இந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கவே இல்லை. அந்த நேரத்தில் என்ன நடந்த கோஇன்சிடென்ட் என்ன அப்படின்னா, நானும் ரவுடி தான் படம் பண்ணும்போது இப்போ நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் தனுஷனுடைய அதிருப்திக்கு ஆளாகிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருமே இவருடைய எதிரிகளாக மாறிடுறாங்க. அந்த கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறார். என்ன அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்னன்னா இப்போ திரையுலகில் அப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு நடிகராக இருக்கார் சிவகார்த்திகேயன். நயன்தாராங்கிறவங்க ஒரு பிரபலமான நடிகை. இப்போ அவங்களோட ஒரு நட்பு வரும்போது, இல்லை தனுஷ் திட்டுவாருங்க, அதனால நீங்கள் நான் உங்களோட பழக மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. இவர் என்னன்னா சரி ஒரு செலிபிரிட்டியோட நம்ம பழகிறோங்கிற மாதிரி அவங்களோட இவர் நட்பாக இருக்காரு. அது வந்து தனுஷுக்கு பிடிக்கல. என்னடா நம்ம வளர்த்த ஒரு பையன், பல்வேறு மேடைகளில் இவர் நம்ம தம்பி அப்படின்லாம் வந்து அவரை அடையாளப்படுத்தியிருக்கோம், இன்னைக்கு நம்மளுடைய எதிரிகளோடு அவர் சேர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த வருத்தம் தான் அது பின்னால் வந்து ஒரு கோபமாக மாறி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் செய்த தப்பு என்ன அப்படின்னா, தனுஷால் ஒரு அடையாளத்தை பெற்ற சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா, தனுஷுடைய ஆபீஸ்க்கு எதிரில் இருக்கிற பில்டிங்லயே அவர் ஒரு ஆபீஸ் போடுறாரு, எதிர்கடை விதிக்கிறாரு. ஆமா, அது வந்து இவரை இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு.